ஹே ஃபேமே, வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான கட்டம் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வண்டியை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், Yamahaலேருந்து MT-15 2025 மாடல் தான் ரிவ்யூ எடுத்து வந்திருக்கும். அண்ட் வண்டி பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். திஸ் MT-15 லுக்ஸ் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குங்க. ஸோ கம்ப்ளீட் ரிவ்யூ தான் நம்ம சேனலில் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் வீடியோ பார்த்து நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் பிடிச்சி நோட்ஸ் ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு மேலே வெயிட் பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் கைஸ், ஸோ இதான் பார்த்தீங்கன்னா 2025 MT-15 லுக்ஸ் பார்த்தீங்கன்னா அதே சேம் தாங்க. ஸோ ஓல்டில் எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நியூ லுக்ஸும் இருக்குது. அண்ட் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்ப்போம். அதே மாதிரி இன்ஜின் ஸ்பெக் பார்த்துருவோமா. ஸோ இது பார்த்தீங்கன்னா 155cc இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இன்ஜினில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. அண்ட் அதே பார்த்தீங்கன்னா டார்க் அண்ட் பவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. லிக்விட் கூல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரேடியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சென்டரில், ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18.4 bhp பவர் அண்ட் 14 Nm ஆஃப் டார்க் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே R15 அண்ட் ஓல்டு MT-15 ப்ரொடியூஸ் பண்ண அதே பவர் தான் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. அண்ட் பார்த்தீங்கன்னா சைலன்சர், ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் சவுண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளியராக பார்ப்போம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டிக்கு ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க இன்ஜினுக்கு. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதான் லுக்குங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் 3 கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் வேரியன்ட்டு. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LED இண்டிகேட்டர்ஸ் வரும். செம்மல. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக இந்த வண்டி லான்ச் பண்ணாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறோம். அந்த வண்டி கொடுத்த நம்ம ப்ரோக்கு பார்த்தீங்கன்னா பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஏன்னா அவர் கொடுத்தனால தான் இன்றைக்கி இவ்வளோ சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவ்யூ எடுத்து போட முடியுது. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதாங்க லுக்கு. ஸோ லுக்ஸ் பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. இருங்க, கீ ஆன் பண்ணிடுறேன். வாவ், செம்மையாக இருக்குது. இந்த ஒய்லட் கலர் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒய்லட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச கலர். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம குவெனில் பார்த்தீங்கன்னா ஒய்லட் நான் வந்து ஸ்டிக்கர் பண்ணியிருப்பேன். ஸோ அதே கலரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு MT-15 நமக்கு கிடச்சிருக்கு. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அண்ட் கைஸ், ஸோ இதான் பார்த்தீங்கன்னா TRLs. ஸோ சின்னதாக அழகாக கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ். ஸோ பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஸோ பைக் ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் எரின்னு நினைக்கிறேன். பரவாயில்லையேங்க, செம்ம ஃபீச்சர்ப்பா. ஸோ பைக் ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் எரியும். அது கீழே பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா USD ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கோல்ட் கலரில் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. தனியாக தெரியுது லுக்கு. அண்ட் நம்பர் பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா அது கீழேயே இருக்குங்க. அண்ட் ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மர்காட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டயர் செக்ஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 100 செக்ஷன் டயர்ஸ் அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா 140 செக்ஷன் டயர். ஸோ டயரில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டியூல் சேனல் ABS வந்துடும். ஸோ பைப்ரிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா கேலிபஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்களா ABS ரிங்கு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லுக்கு. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே MT-15 பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒய்லட் கலர் நல்லாவே இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ஸோ நேரில் பாருங்கள், ரொம்பவே பிடிச்சிரும். அந்த ஒயிட்க்கு பதிலாக நீங்கள் பிளாக் கொடுத்து வந்திருக்கலாம், கொஞ்சம் இன்னும் யூனிக்காக இருந்திருக்கும். ஆனால் ஏன் ஒய்லட்க்கு ஒயிட் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கலாம். அண்ட் சைட் ப்ரொஃபைல் இதாங்க. ஸோ சைடில் எதுவுமே பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ்லாம் கிடையாது. ஓல்டு MT-15 மாதிரி தான். அண்ட் பார்த்தீங்கன்னா மவுண்ட்ஸு அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளஸ்டர் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா இதான் லுக்கு. ஸோ அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LED டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் பேக்லேயுமே இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LED வந்துடுது. சூப்பராக இருக்குல்ல. அண்ட் பின்னாடி நம்ம பேச்சு இங்கே வந்துடும். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேர் அடிக்காமல் இருக்க மர்காட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் பாருங்கள், மழை பெஞ்சதுனால உங்களுக்கு சேர் ஆயிருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா சாக் அப்சர் எல்லோ கலரில் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. அண்ட் ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா 2 சைடும் சைட் ப்ரொஃபைல். இங்கே பாருங்கள் MT-15 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபுட் பெக்ஸு அண்ட் பின்னாடி சீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சின்னது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா சீட் வந்து MT-15 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சின்னதாக தான் பில்லியனுக்கு இருக்கும். ஸோ அதனால் கம்ஃபர்டபுள் வந்து லாங் போயிட்டு இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. ஸோ கம்ஃபர்டபுள் யாரும் MT-15 ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் சீட் பார்த்தீங்கன்னா ரைடருக்கு கண்டிப்பாக சூப்பராகவே இருக்கும். நல்ல லென்த்தான ஒரு சீட் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா டேங்க் இதாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 liters டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மைலேஜ்க்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 45 to 50 வரைக்குமே தாராளமாக கொடுக்கும். ஆஃப் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் காமிக்கிறேன். அதான் மெயின் மேட்ரு இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 speed கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.2 inch TFT டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. Yamaha அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வருது. ஸோ சாவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வருது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கீ. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RPM மீட்டர்ஸ் அண்ட் கிலோமீட்டர் பர் ஹார்ஸ் ட்ராக்ஸ் அண்ட் கண்ட்ரோல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. அண்ட் கியர் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் ஆவரேஜ் ஃபியூயல் எக்கனாமி எவ்வளோ கொடுக்குது 50.8 kmpl/லிட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ட்ரிப் 1. அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஃபியூயல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மென்ஷன் ஆகுது. அண்ட் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா டைமும் வந்துடுது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஓல்டு MT-15 எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் மவுண்ட் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஹார்ன் வரும், இங்கே இண்டிகேட்டர் வரும். அதை பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான் Yamahaக்கு. பரவாயில்லைங்க, இதுதான் ஒரு நார்மல் பைக்குக்குள்ளே வரக்கூடியது. ஆனால் பழைய MT-15 பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும். ஹார்ன் சவுண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். அண்ட் இண்டிகேட்டர்ஸ்க்கு அண்ட் சுவிட்ச் மவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹசார்ட் லேம்ப்ஸ். ஸோ ஆன் ஆஃப். ஸோ பாஸ் லைட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இப்படி வந்துடுது. அண்ட் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது கிளச்சு.
பார்த்தாலே தெரியும். அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கில் சுவிட்ச் அண்ட் செல்ஃபுக்கான சுவிச்சஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க. மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். அண்ட் வெயிட் பண்ணுங்கள், ஹசார்ட் லாம்ப்ஸ் போட்டு பார்ப்போம். நல்லா இருக்குல்ல. அண்ட் இந்த டிஎஃப்டி டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங், மியூசிக், வெதர், ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டர்ன் பை டர்ன் நேவிகேஷனுமே பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. தெரியும்னு நினைக்கிறேன், டிஸ்பிளே தெரியுதா? ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டீங்க உங்கள் ஃபோனை அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக ஒரு மெசேஜ் வருது அப்படிங்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் ஆகும். லெட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வருதான், ஓனர்கிட்ட கேட்டேன். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெதர், ஸோ ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் வெதர், அதாவது இந்த ஊரோட வெதர் எவ்வளோ இருக்குது, ஸோ உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் காமிச்சிரும். அண்ட் அடுத்த விஷயம் செட்டிங். ஸோ செட்டிங்குள்ளே போனீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃபும் பண்ணிக்கலாம். திரும்பி ஆன் பண்ணிட்டேன். ஷிஃப்ட் இண்டிகேட்டர், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ், அதாவது நீங்கள் ரேவ் செட்டிங் எங்கே நீங்கள் வந்து RPM அதாவது இண்டிகேஷன் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இது 7000 இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 6000 கூட வச்சுக்கலாம், 8000, 9000 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அண்ட் தீம் செலக்ட், ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 தீம் இருக்குது. தீம் 1 பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தது, தீம் 2 பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீம் 2. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வச்சு நான் உங்களுக்கு ஓட்டி காமிக்கிறேன். எப்படி இருக்குங்கிறத நான் போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன், சரிங்களா? செட்டிங் ஓகே, இப்போதைக்கு நம்ம அதை வச்சுருவோம். இதான் தீம் 1, அது தீம் 2. அண்ட் வேறு என்னென்ன இருக்குது, நேவிகேஷன் இருக்குது. ஸோ நேவிகேஷனுக்குள்ளே போனால் நீங்கள் கனெக்ட் பண்ணணும், ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன், அது வெதர், செட்டிங் அண்ட் மியூசிக் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதிலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ ஹெட்செட் எது போட்டிருக்கீங்க அப்படின்னா மியூசிக் வால்யூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யார் கால் பண்ணுறா எல்லாமே பார்த்தீங்கன்னா நேம் இதில் வந்துடும், ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ வேறு எதுவும் பெருசாக இல்லை. ஸோ இந்த விஷயம் கொடுத்ததே பெரிய விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். டிஎஃப்டி டிஸ்பிளேல இது எல்லாமே காமனாக கொடுக்க வேண்டியது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க, பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் ட்ராக்செட் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இங்கே ஆனில் இருக்குங்கிறது காமிக்குது, TCS அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மென்ஷன் ஆகுது. அண்ட் ஸ்டார்ட் பண்ணி எக்ஸாஸ்ட் நோட் கேட்போமா? இதுதான் ஐடியல் சவுண்ட். செம்மையாக இருக்குங்க. அண்ட் MRF டெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது நியூ பார்ன் பேபி எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக லாஸ்ட் வீக் எடுத்தாங்க. ஃபஸ்ட் சர்வீஸ் கூட முடிக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பொறுமையாக ஓட்ட முடியுமோ அவ்வளோ பொறுமையாக அந்த செல்லக்குட்டியை பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணணும். ஸோ நம்ம கடமைங்க. அண்ட் ஓகே, எக்ஸாம் நோட் கேட்டிருப்பீங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ரைடு எடுத்துகிட்டு போயிடுவோமா? அண்ட் உட்காரத்துக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அண்ட் ஷார்ட் ரைடர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நல்ல கம்ஃபர்டபுளான வண்டி. இந்த வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 145 to 150 kg தான் இருக்கும். ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஹைட் ஸோ 8-10 mm கிட்ட இருக்கும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே கால் எட்டுது. வண்டியோட வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லாதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். ஃபஸ்ட் கியர் போட்டேன். நம்ம ஹைவே போயிடும். போமா, தேர்ட் கியர்லேருந்தே தாராளமாக எடுக்கலாங்க ஸ்லோ RPMல. வாவ், செம்ம ஸ்மூத்தாக இருக்குங்க. கியர் சேஞ்ச் பண்ண இங்கே பாருங்க, ஒன் ஃபிங்கர் போதும். வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கைஸ், தாராளமாக 80+ நீங்கள் வந்து ஹைவேஸில் க்ரூஸ் பண்ணலாம். வாவ், இங்கே பாருங்க, 4th கியரில் இருக்கு. செம்மல ஜஸ்ட் 1 ஃபிங்கர் போதுங்க இந்த கிளச்சை நீங்கள் ஹேண்டில் பண்ண. இங்கே பாருங்கள், அவ்வளோதான், 6 கியர் போட்டாச்சு. அண்ட் கைஸ், ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் இல்லை, குவிக் ஷிஃப்ட்ரு. ஸோ V4 Mல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவிக் ஷிஃப்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா இதில் மிஸ் ஆகுது. அது கொடுத்துருந்துருக்கலாம். பட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் எகிரிடும். ஸோ இந்த வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2.25 lakhs கிட்ட வருது. ஸோ ஆன்ரோட் ப்ரைஸ். ஸோ இந்த ஆன்ரோட் ப்ரைஸ்க்கு இந்த வண்டி ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்துங்க. அது இப்போ பார்த்தீங்கன்னா காம்படிஷன் பயங்கரமாக போயிட்டுருக்கு செக்மெண்ட்டில். ஸோ 160cc செக்மெண்ட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா KTM டியூக் 160 லான்ச் பண்ணிட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து வீடியோ போடலை. அடுத்து எப்படியா சீக்கிரம் பார்த்தீங்கன்னா எடுத்துருவோம். அந்த வீடியோ பார்க்குற யாரும் ஓனர்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் வந்து அந்த ஊரில் எடுத்துக்கிறேன். அண்ட் கைஸ், MT-15 பார்த்தீங்கன்னா செக்மெண்ட்டில் உங்களுக்கு தெரியும். ஸோ 160 செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 140+ போகிற வண்டினா எனக்கு தெரிஞ்சு MT-15 தான் இருக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் TVS பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க 160. அது எப்படி இருக்குன்னு தெரியல, வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அதுவும் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா சேனலில் வீடியோ போடுறேன். அண்ட் கைஸ், திஸ் MT-15 ரியலி அல்டிமேட்டுங்க. இங்கே பாருங்கள், 80ல் பார்த்தீங்கன்னா தாராளமாக க்ரூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இண்டிகேஷன் பாருங்கள், இருங்க.
பிளிக் ஆகுது பாருங்கள் கியர் இண்டிகேஷனில். மாத்திரா டே கீரை மாத்திரா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கியர் இண்டிகேஷன்லேயே பிளிக்கரை கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குங்க. எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா இருக்கட்டும், தப்பே கிடையாது. அண்ட் யமஹாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட எக்ஸ்ட்ரா ஏதாவது கொடுத்துருவாங்க டிஃப்ரெண்ட்டாக. அதான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். தலைவா இரு தலைவா. அண்ட் மிரரோட விசிபிலிட்டியுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஜாலியாக ஓட்டிகிட்டு போகலாம். ஸோ லாங்லாம் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக பெயின்லாம் இருக்காது. ஸோ V4 V3 கூட பெயின்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பட் M15 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. அண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு 130 140 இந்த வண்டியை க்ரூஸ் பண்ணிவிட்டு ஹைவேஸில் போகிறீங்க, இல்லை டாப் எண்டே நீங்கள் க்ரூஸ் பண்ணிட்டு போகிறீங்க அப்படிங்கும் போதும் இந்த வண்டியில் உங்களுக்கு மைலேஜ் தாராளமாக கிடைக்கும். எனக்கு யமஹாவில் எனக்கு இது தாண்டா ஒரு சல்யூட் உங்களுக்கு தரணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நார்மலாக போயிட்டு இருக்கும்போது ஒரு 390 400 1000 சிசியில் போயிட்டு இருக்கோம்னா நம்ம யமஹா பாய்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க டாப் ஸ்பீடில். எப்படின்னு கேட்டிங்கன்னா மைலேஜ் கொடுக்கும். அதான் ஒரு மெயினான விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போயே பாருங்கள் ஆவரேஜ் ஃபியூயல் பார்த்தீங்கன்னா 50.7 kmpl/லிட்டர். இன்னும் ஃபஸ்ட் சர்வீஸ் கூட முடியல, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ காமிக்கிறான் அந்த மீட்ரு. இன்னும் பாருங்கள் ஃபஸ்ட் சர்வீஸ் தேர்ட் சர்வீஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ கொடுக்கும் அப்படின்ட்டு. 75 அப்படியே போயிட்டு கீழே போயிடும். வா, சஸ்பென்ஷனுமே செம்ம ஸ்மூத்தாக இருக்குங்க. பிரேக்கிங் 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 தலைவா, குறுக்க வரியே. பின்னாடிலாம் பார்க்குறதே கிடையாது. பிரேக் பார்ப்போமா? நான் 60 போயிட்டு பிரேக் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். 60 போயிட்டுருக்கேன். ஓகே, நான் பெருசாக அப்ளை பண்ணல, பட் நார்மலாக அப்ளை பண்ணதுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவு பைட் இருக்குது. இப்போ தாங்க ஹாரன் சிஸ்டமை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த ஒய்லெட் தான், ஒய்லெட் கண்ணில் நின்றுக்கிட்டே இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒய்லெட் ரொம்பவே பிடிக்கும். ஸோ உங்களுக்கு ஒய்லெட் பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்கள். வா, இந்த ஷிஃப்ட் இண்டிகேட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிச்சல, அது இதுக்காக தான். இங்கே பாருங்கள், விவி ஆக்டிவேட்டட். இங்கே பாருங்கள் காமிக்குது 7000 RPMல விவி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் ஆகுது. பார்த்தீங்களா? செம்மலை. அண்ட் இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 140+ போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூகுளில் போட்டிருக்காங்க. ஓகே, வேறு எதுவும் விஷயம் இதில் மிஸ் பண்ணியிருக்கேனா அப்படின்னு தெரியல. மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியும் அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன் சார் கைஸ். அண்ட் முடிஞ்சு இங்கே பாருங்கள் காரை பாருங்கள், BS6. அது BS6 BE9 தெரில. அந்த கார்லாம் கிடச்சுன்னா தரமான ஒரு கண்டென்ட் கிடைக்கும் நம்ம சேனலில். பட் ஆனால் கிடைக்க மாட்டேங்குது கார்லாம். ரீஸா பா நல்லா இருக்குங்க. ஹைவேல பார்த்தீங்கன்னா 80 அப்படியே தாராளமாக போகலாம். ஓகே, ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சாலும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு சப்போர்ட் மட்டும் குறையாமல் கொடுத்துக்கிட்டே இருங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 50K மேலே போச்சுன்னா நான் ரொம்பவே சந்தோஷம். அண்ட் கைஸ், நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 200K சப்ஸ்கிரைபர்ஸ் தொட போகுது. உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வண்டி யாரும் வாங்குறேன் அப்படின்னு ஐடியா இருந்துச்சுன்னா தாராளமாக போயிட்டு ஷோரூமில் டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிரும். ஏன்னா பழைய MT-15 விட ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஹைவேலே ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகுது. இதில் இருக்கா என்னன்னு தெரியல, நானும் தேடி பார்த்தேன், எங்கேயுமே கண்ணில் தெம்படலை. ஸோ உங்களுக்கு எதுவும் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். அண்ட் கைஸ், ஸோ செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ப்ளஸ் உங்களுக்கு சிட்டி கம்ஃபோர்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் MT-15 எடுக்கலாம். அண்ட் நீங்கள் ஜாலியாக போகலாங்க. ஸோ ஓல்டு மீட்டர்ஸை விட நியூ மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அண்ட் பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் காமிக்கல, நான் மீட்டரை மாற்றிட்டு தானே காமிக்கணும்னு சொன்னேன். தீம் 2 ஓகே போகுமா? விவி காமிக்குது. பிளிங்க் ஆகிட்டே இருக்கு பாருங்கள், இங்கே தெரியுதா? கேஸ் ஷிஃப்ட் பண்ணுறா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதை சொல்லுது, வேறு ஒன்றும் கிடையாது. வாவ், நல்லா இருக்குங்க. ட்ரைவ் பண்ணலாம் சூப்பராகவே இருக்குது. தலைவா, லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு எங்கே வர? அண்ட் உங்களுக்கு RPM மீட்டர்ஸுமே பாருங்களேன் சேஞ்ச் ஆகிடுச்சு. கியர் டவுன் பண்ணுறேன், இங்கே பாருங்கள், இங்கே உங்களுக்கு போயிட்டு வருது. டேர்னிங் ரேடியஸ்லாம் சூப்பராகவே இருக்கும். ஹேண்டில் பார் பாருங்கள் எவ்வளோ தூரம் திரும்புது அப்படின்ட்டு. ஓகேங்க, ஸோ அந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக
சூப்பராக இருக்குங்க ஓட்டுறதுக்கு. அண்ட் ஓகேங்க, டாடா பேட்டாக லவ் யூ ஃபேமிலி, கீப் சப்போர்ட்டிங். நம்மளா சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப் காய், சேஃப்டி முக்கிய பிகில் லைஃப்பில். அண்ட் அடுத்த வண்டி எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா டியூக் அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பாச்சி போடுறேன். ஓகேங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். டாடா பை, லவ் யூ ஃபேமிலி, கீப் சப்போர்ட்டிங், பாய்.